அடர்ந்த பனிப்பொழிவுக்கு நடுவில் ஒரு ஃபோனில் கிராண்ட்மா அப்படின்னு பேர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் அவருடைய பேத்தி கடந்து போய்கிட்டே இருக்கா, தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே. இரவு நேரம் ஆகுது, சரி அட்டன் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு அட்டன் பண்ண, உங்கள் கிராண்ட்மா இறந்துட்டாங்க, ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுங்க, நான் ஆன் தி வே வந்துட்டுருக்கேன் அப்படிங்க. அதெல்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் வாங்க அப்படிங்க. பாட்டியுடைய வீட்டுக்கு உள்ளே போனால் மூடி வச்சுருக்கானுங்க பாட்டியை. வீட்டுக்குள்ளார வெளிச்சங்கிறதே கிடையாது. தூரத்தில் ஒரு 2 மெழுகுவத்தி எரிஞ்சிட்ருக்குது. உள்ளே கூட்டிகிட்டு வந்த நபரோ, அடடே மெழுகுவத்தி எரியுது அப்படின்னு அமைக்கிறாப்புல. இந்த பொண்ணு முழிக்கிறா, ஏண்டா இருட்டாக இருக்குது, இதில் வெளிச்சத்தையும் அமைச்சு வைக்கிறியாடா அப்படின்ட்டு. பாட்டியோட முகத்தை திறந்தா பேய் மாதிரி இருக்குது. நாம் பயப்பொண்ணு பண்ணுறானுங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு பயமும் கிடையாது. பாட்டி தானே அப்படின்ட்டு விட்டுறா. பாட்டியோட அறைக்கு போக அங்கே சில விஷயங்கள் எல்லாம் புலப்படுது இவளுடைய கண்களுக்கு. சின்ன வயசில் பர்த்டே கொண்டாடுறப்ப பாட்டியோட அறைக்கு போகிறப்ப அங்கே ஒரு ரத்தக்கரையை பார்க்க பாட்டி துரத்தி விட்றப்பல வெள்ளப்பொடி அப்படின்ட்டு. அதே அறைக்கு மீண்டும் உள்ளே போகிறப்ப அதே ரத்தக்கரை. அந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா ஒரு மாட்டினுடைய முகம் அங்கே இருக்குது. சைடில் இன்னொரு கதவு இருக்குது, அது பூட்டப்பட்டு இருக்குது. படம் பார்க்குறப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு உள்ள வேற ஏதோ ஒரு சித்து விளையாட்டுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. வர வேண்டிய ஆம்புலன்ஸும் வரல. பிறகு இந்த பொண்ணு திரும்பவும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுற. பாட்டிக்கிட்ட சில சிம்டம்கள் எல்லாம் நடக்கு. மூச்சு விடுற சத்தம் வருது. என்ன ஏதுன்னு பார்த்தா டக்குன்னு மூக்குக்குள்ளேருந்து புழு வருது. ஐயோயோ அப்படின்ட்டு அதை எடுத்து போடுறப்ப இந்த பொண்ணுடைய உள்ளங்கைக்குள்ளார பூந்துருது. அது பூந்து காது வழியில் வெளியில் வரப்போ ஒரு கரண்டியை வச்சு தூக்கி எடுத்து போடுறா. ஒரு விஷயத்தை இந்த பேத்தி கண்டுபிடிக்கிறான், பாட்டி பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க அப்படின்ட்டு. அதே நேரத்தில் பாட்டியுடைய வாயிலிருந்து ஒரு கை வெளியில் வருது. இது பண்ணக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் தான் பார்க்குற நமக்கு பயத்தை உண்டாக்கும். இந்த பாட்டி யார், எதுக்காக இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த வாயிலிருந்து வந்த கை இருக்கு இல்லையா, அது யார், ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிறதும் பேத்தி கண்டுபிடிச்சி ஆகணும். அதே வேளையில் ஆம்புலன்ஸும் உள்ளே வந்துடுது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நடக்கக்கூடிய பரபரப்பான காட்சிகள் தான் இந்த ரொசாரியோ. இந்த படம் பெருசாக கதையெல்லாம் ஒன்றும் இல்லைனாலும் டைம் பாஸுக்கு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். தமிழ் டப்பிங் கிடையாது. இதே போல் இதை விட சிறந்த ஹாரர் மூவிகளும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.